ஹெட்லைட் பல்ப்ஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே நம்ம வண்டிக்கு யூஸ் பண்ணுற ஹெட்லைட் பல்ப். அண்ட் இந்த எல்இடி ஹெட்லைட் பல்ப் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறையா மாடல்ஸில் நம்ம வீடியோஸ் ஆல்சோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட ஒரு கஸ்டமர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஒரு சூப்பர் பிராண்டில் இருந்து எல்இடி ஹெட்லைட் பல்ப் வந்து வாங்கிட்டு போயிருந்தார். அவருக்கு வந்து கரெக்டாக ஒரு 1 இயர் கழித்து இந்த பல்ப் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்ட் இந்த பல்ப் எதனால் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஏன் இந்த ஒரு பல்ப் ஒர்க் ஆகலை, ஒரு ஒர்க் ஆகலை அப்படின்னா இது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த வீடியோவை நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நான் பாலசரவணன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ச் திஸ். ஸோ இந்த ஹெட்லைட் பல்ப் நம்ம சரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அதில் நடுவில் வந்து ஒரு கன்வெர்ட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த அதாவது ஸ்டாண்டர்ட் கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க அது பேர். அந்த கன்வெர்ட்டர் வந்து நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னு ஏதாவது கருகி இருக்கா, ஏதாவது பேர்ன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த கண்டிஷனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லைட்டாக பேர்ன்ஸ் இருந்தது. அண்ட் அதே மாதிரி இது வந்து ஒரு ஸ்ப்ளெண்டர் வண்டியில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. ஸோ தண்ணி உள்ளே போய் உங்களுக்கு ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது கஸ்டமர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஹெட்லைட் பல்பை நம்ம பிரித்து இதில் என்னென்னலாம் இருக்குது, அதாவது உள்ளக்கு எப்படி இந்த கன்வெர்ட்டரில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இதை நம்மளால் சரி பண்ண முடியுமா முடியாது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த ஃபுட்டேஜஸ்க்கு போகலாம். இன்றைக்கி இந்த எல்இடி லேம்ப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் இந்த அன்பாக்சிங் கிடையாது, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே இதை பிரிக்க போகிறோம். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இது வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உள்ளக்க தண்ணி இறங்கிடுச்சு. ஸோ ஏன் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற நம்ம செக் பண்ண போகிறோம். அதான் இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லாகவே இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு நல்லா டூல்ஸ் இருக்குது இல்லையா? அவ்வளோதான், ஜஸ்ட் நீங்கள் வச்சு ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக போதும். வேறு ஒன்றும் பெருசாலாம் அது போடல. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளக்கு என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நார்மலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். இதுக்குள்ளக்கு என்ன இருக்குது அப்படின்னா, 2 கெப்பாசிட்டர் இருக்குது. இது போக 2 டயோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நமக்கு இந்த ப்ளக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா, இதுக்குள்ளே தண்ணி இறங்கி இது ஷார்ட் ஆகிடுச்சு, அதனால தான் ஒர்க் ஆகலை. அண்ட் அதே மாதிரி இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பிரித்து பார்த்துடலாம். ஃபேன் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபேனுக்கு அந்த லைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஹீட் சிங்க் ஒன்று இருக்குது. அண்ட் உள்ளக்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எல்இடிக்கு போகிற அந்த லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை பிரித்து பார்க்கணும் அப்படின்னா, இதெல்லாம் மோல்டு பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இது எதுவுமே எடுக்க முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, இதில் உள்ளது பேர்ன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதில் உள்ளது பேர்ன் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து நமக்கு இதில் எரியல. அண்ட் இந்த ஸ்க்ரூ இங்கே கொடுத்துருக்காங்களா, இதை எடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே உள்ள பார்ட் ஃபுல்லாமே கலந்து வந்துடும். நம்ம டைரக்ஷன்ஸ் மட்டும் சைன் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பார்ட் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு இருக்கிறது இவ்வளோ மட்டும்தான். இதை நம்ம எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே ஸ்டிச்சுடானது, அதாவது இதோட சால்ட்ரு பண்ணது. அண்ட் இது வந்து நம்மளால் பிரிக்க முடியாது. ஸோ பிரிக்க முடியாத காரணத்தில் இதை மாதிரி ரிப்பேர் பண்ண முடியும், அதாவது சரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. உள்ளக்க வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த மோல்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த லைட் வந்து பிரித்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோதான். இந்த லைட்டில் இவ்வளோ தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இந்த லைட் ஒர்க் ஆகாத காரணம் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது இது ஓப்பன் பண்ணி பார்த்ததுல உள்ளே நமக்கு தண்ணி போயிருக்கிற அந்த ஒரு எவிடன்சஸ் எல்லாமே தெரியுது. ஸோ இதனால் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம இதை ஆன் பண்ணும்போது இது இருக்கிற டயோட்ஸ் எல்லாமே ஃபியூஸ் ஆகிடுச்சு, அண்ட் கெப்பாசிட்டர் எல்லாமே ஷார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு காரணத்தால் என்ன அப்படின்னா, இந்த எல்இடி பல்ப் வந்து நமக்கு ஒர்க் ஆகலை. அண்ட் இந்த எல்இடி பல்புக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் காமிச்சிருப்பேன், இருந்தாலும் க்ளோஸ்அப் ஷாட்ஸில் காமிச்சிருக்கேன். இது டஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த எல்இடி லைட் வந்து நீங்கள் வைசர்க்குள்ளே போடும்போது குட்டி ரப்பர் இருக்கும், அந்த ரப்பரோட சேர்த்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி தான் டஸ்ட் அதிகமாக வரும். இதில் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ தண்ணி இறங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஹோல், அதாவது இந்த பார்ட் இருக்குல்ல, அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு கவர் பண்ணிடுங்க. இதுதான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இந்த எல்இடியோட லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஃபிட்மெண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பார்த்து ஃபிட்மெண்ட் பண்ண சொல்லுங்கள். இப்படி பண்ணாங்கன்னா உங்களுக்கு லைஃப் இன்னுமே அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த எல்இடிஸ் எல்லாமே சீக்கிரம் போகிற எல்இடிஸ் கிடையாது, ரொம்ப நாள் நின்று எரியிற எல்இடிஸ். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்க கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு C717 கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எல்இடி கன்வெர்ட்டருக்குள்ளே, அதாவது இந்த டிசி கன்வெர்ட்டரில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரில அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எல்இடிக்கு பவர் கொடுக்க போகிறோம். எல்இடி தெரியுதா ப்ரோ? அதில் தெரியுது ப்ரோ, தெரியுதா? ரொம்ப அழகாக தெரியுது. ஸோ எல்இடி பவர் கொடுத்து பார்ப்போம். பர்ஸ்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்து பார்ப்போம். ப்ரோ சரி பண்ணிட்டோம் ப்ரோ, எரியுது ப்ரோ. கண்ணு எரியுதுரா. சக்ஸஸ். 1 எரியுது, 2வது எரியுதுன்னு பார்த்துருமா?
ப்ரோ சூப்பர் ப்ரோ, ரெண்டுமே எரியுது ப்ரோ. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஒர்க் ஆகாதுன்னு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னு தெரியல. ஃபார்ச்சுனேட்லி ஒர்க் ஆச்சு. அது ஏன் ஒர்க் ஆச்சு அப்படின்னா இதில் உள்ள தண்ணி போனதில்ல, அது சரியாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எல்இடி என்ன பண்ண போகிறோம்னா திருப்பி வந்து அசம்பிள் பண்ணி உள்ளே வைக்க போகிறோம். வச்சுட்டு அப்போ எரியுது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இதுவும் இல்லை இங்கே. என்ன அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு கனெக்ஷன் கட்டிட்டு ஒரு வழி வந்து நம்ம பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து ஒட்டியிருக்காங்களே இதெல்லாம் எடுத்துட்டு எல்லா கம்மையும் எடுத்துடலாம். புதுசாக நம்ம அப்புறமேட்டு கம் போடலாம். இதை ஃபஸ்ட்டு ஒட்டிடலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இது எப்படி ப்ரோ உள்ளே போட்டாங்க? இந்த இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். ஏன்னா இது நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அப்போதே ஒர்க் ஆகவே இல்லை. அதாவது இந்த வீடியோ எடுக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது ஒர்க் ஆகவே இல்லை. இப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து 1 ஒர்க்கிங் பர்ஃபெக்ட். இது வந்து 2 எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். அதே மாதிரி பின்னாடி ஃபேன் ஓடுதா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஃபேன் ஓடுது, வைப்ரேஷன்ஸ் நல்லாவே தெரியுது. ஸோ இந்த எல்இடி வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த எல்இடி வந்து எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கொஞ்சம் இருங்க, இங்கே வந்துடுறேன். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது செக் பண்ணும்போது நம்ம பேட்டரி வந்து 12 வோல்ட் ப்ளஸில் இருக்கணும். அண்ட் நமக்கு வந்து இங்கே 12 வோல்ட் ப்ளஸில் கிடையாது. ஏன்னா இந்த பேட்டரி வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டு மாத கணக்கு ஆயிடுச்சு. ஸோ இந்த பேட்டரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 12 வோல்ட்டுக்கு மேலே இருக்கணும். ஸோ இப்போ எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து நம்ம அதாவது ஃபஸ்ட் நம்ம டிம் அந்த ஃபிலமெண்ட்டில் பார்த்துடலாம். ஸோ டிம்மில் நமக்கு கம்மியான பவர் தான் கன்சியூம் பண்ணுது. இப்போ நம்ம ஹையில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பவர் செக்கிங் ஆல்சோ பண்ணியாச்சு. இந்த எல்இடி பல்ப் வந்து ஹெல்த்தியாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த எல்இடி பல்பில் எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. நீங்கள் இந்த Teardown வீடியோவை பார்த்துருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஹெட்லைட் பல்பை நம்ம சரி பண்ணியாச்சு. அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எல்இடி ஹெட்லைட் பல்பை சர்வீஸ் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்டிருந்தார். பட் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த எல்இடி அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஹெட்லைட் பல்ப் புறமே நம்ம இந்தியாவில் செஞ்சது. அண்ட் ஈஸியாக நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அதாவது பின்னாடி இந்த கன்வெர்ட்டர்ஸ் புறமே நீங்கள் ரீப்ளேஸ்பிள் பண்ணிக்கலாம் ஒரு சில மாடல்ஸுக்கு மட்டும். ஸோ ஃபைனலாக இந்த அவுட்புட் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு எல்இடி ஹெட்லைட் பல்பை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கே அப்போ தான் ஒரு சின்ன நம்பிக்கை வந்தது. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா எல்லா எல்இடி ஹெட்லைட் பல்பையும் உங்களால் சரி பண்ண முடியாது. ஒரு சில ஹெட்லைட் பல்ப்ஸ் மட்டும் தான் உங்களால் சரி பண்ண முடியும். அண்ட் இதில் நீங்கள் அதாவது பிராண்டை பொறுத்து உங்களுக்கு வரும். அண்ட் அதே மாதிரி காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிலிப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 2500 ஒரு ஹெட்லைட் பல்ப் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years வாரண்டி இருக்குது. ஈவன் நீங்கள் அந்த வாரண்டியிலே அதை க்ளைம் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் நீங்களும் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் பார்த்து சரி பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வீடியோ முடிச்சுக்க. சைனிங் ஆஃப் பாலசரவணன். பை பை.